பிரைஸ் அல்லாஹ். உம்மிடத்தில் செய்யப்பட்ட அற்புதங்கள் தீவிர செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் மனம் திரும்பி இருப்பார்கள் என்று இயேசு ஏன் சொன்னார்? மத்தேயு 11 அதிகாரம் 21 மற்றும் 23 வசனத்தில் இயேசு இவ்வாறு கூறினார். கோராசீனே உனக்கு ஐயோ, பெத்சைதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோவிலும் செய்யப்பட்டிருந்தால் அப்பொழுதே மனம் திரும்பி இருப்பார்கள். வானம் பெயர்ந்தும் உயர்த்தப்பட்ட கப்பர்நாகுமே, நீ பாதாள பரிந்தும் தாழ்த்தப்படுவாய் என்று சொன்னாரு. இயேசு கலிலேயாவில் முக்கியமான கோராசின், பெத்சைதா, கப்பர்நாகும் ஆகிய நகரங்களில் ஊழியம் செய்து வந்தாரு. அந்த நகரங்கள் அவருடைய பல வல்லமையுள்ள கிரியைகளை கண்டன. பெரிய அற்புதங்களை கண்ட போதிலும் ஜனங்கள் பெரும்பாலும் மனம் திரும்பவில்லை. அவர்கள் அவருடைய கிரியைகளில் புகழ்ந்தார்கள், ஆனாலும் தங்கள் இருதயங்களை கர்த்தரிடம் முழுமையாக திருப்பவில்லை. ஆகவே இயேசுவின் ஊழியத்துடன் நெருங்கி இருப்பதால் தாங்கள் ஆவிக்குரிய ரீதியாக பாதுகாப்பாக இருப்பதாக அவர்கள் நினைத்தார்கள். மனத்தாழ்மைக்கு பதிலாக அவர்கள் தங்கள் அந்தஸ்தை நம்பினார்கள். ஆனால் மனம் திரும்புதல் இல்லாமல் அவர்கள் நியாய தீர்ப்பை எதிர்கொண்டனர். இயேசு இந்த நகரங்களின் துன்பங்களையும் நியாய தீர்ப்புகளாக அறிவித்தாரு. இந்த நகரங்களை தீரு, சீதோன் மற்றும் சோதோம் போன்ற வரலாற்று ரீதியான பொல்லாத இடங்களுடன் ஒப்பிட்டாரு. இந்த பாவம் உள்ள நகரங்கள் இப்படிப்பட்ட அற்புதங்களை கண்டிருந்தால் மனம் திரும்ப இருக்கும் என்று இயேசு சொன்னாரு. ஐயோ என்பது கோபம் மட்டுமல்ல, துக்கம் நிறைந்த ஒரு வார்த்தையாகும். தேவனுடைய கிருபையை நிராகரிப்பதால் தீவிரத்தை வெளிப்படுத்த இயேசு ஐயோ என்ற வார்த்தையை பயன்படுத்தினாரு. இயேசுவின் ஊழியத்தை கண்டு அவருடைய போதனைகள் கேட்ட கப்பர்நாகும் போலவே இன்று நமக்கும் வேதவசனம், தேவ ஆலயம் மற்றும் போதனைகள் போன்ற ஸ்லாக்கியங்கள் உள்ளன. இருப்பினும் நாம் அந்த ஸ்லாக்கியத்தை மட்டுமே மதித்து மனம் திரும்பி கீழ்ப்படுதல் இல்லாமல் போனால் நாம் அதே ஆபத்தை எதிர்கொள்வோம். தேவன் தம்முடைய வார்த்தையை அல்லது தம்முடைய வார்த்தையின் மூலமாக அல்லது ஆவியின் மூலமாக நம்மை குற்றவாளி ஆக்கும் போது உடனடியாக அவருக்கு மனம் திரும்புவதுடன் விசுவாசத்துடன் பதிலளிக்க வேண்டும். தேவனுடைய குரலை திரும்ப திரும்ப புறக்கணிப்பது இருதயத்தை கடினமாக்குகிறது. அவரை நிராகரிப்பது அழிவுக்கு, அதாவது நரகத்துக்கு வழிவகுக்கிறது என்று இயேசு தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு. ஆகையால் ஐயோ என்பதை எச்சரிக்கையாகவும் புலம்பலாகவும் இயேசு அறிவிக்கிறாரு. நித்திய பிரிவிலிருந்து தப்பிக்க கர்ப்பம் அல்லது அலட்சியத்துக்கு பதிலாக மனத்தாழ்மை, மன திரும்புதல் மற்றும் கீழ்ப்படுதலுடன் தேவனுடைய கிருபைக்கு பதிலளிப்போமாக. ஆமென்.